எப்போ கடைசியில் கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு. இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க, என்ன ப்ராப்ளம் தெரியாம மேலே ஏற்றி விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபிலிம், வெரி ஸ்லிக். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ட்ராமா, கோபிக்கு எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நான் கோபிக்காக போனேன். இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. இவ்வளோ பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாப்டன் படம் வந்து என்ன விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன், அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா. அவ்வளோ அலர்ஜி எனக்கு. கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து ஆச்சு முக்க போட போகிறாங்க. இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போ ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா. கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அனத்தமா. இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், இஃப் யூ ஏபிள் டு ஹோல்ட் த ஃப்ரேம், அந்த ஃபேஸஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்னு நீங்கள் வச்சிடுற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்பயாவது முடியறதுக்கு அந்த கன்னை ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது. இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால ஃபிளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டயலாக் படத்தில் சொன்னாலும் எந்த ஷாட் இருந்தாலும் டைரக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் when you were not here in town. அந்த ஸ்லிக்னஸ் இருக்கு பாருங்க செக்காவ்ஸ். எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்ன லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தான். இல்லை எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண, அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருங்க. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படமாக ஆக்குவதை விட நீங்கள் என்ன வேணும் அதை ஒன்று எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா? ஹேட்ஸ் போடுவீங்கல்ல நீங்கள் பார்த்தா போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் which I wanted to congratulate you on that. It's very difficult. நம்ம என்ன வேணுமோ அதை ஒண்டி எடுத்தா போறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். அப்புறம் யூ டிடன்ட் கோ ஃபார் பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி அவன் கோச்சிக்க கூடாது. இல்லை இல்லை ரொம்ப கோச்சிக்க கூடாது. ஸ்வேனி கிறிஸ்டி சொன்னார். அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன் வந்து, அது வந்து பியூர்லி வின்டர்ல ஃபுல்லா ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும்? வானம் எல்லாம் மூடி இருக்கு. அப்போ அந்த ஸ்குவாலி வெதர்ல எப்பவுமே வின்டர் லைட்னு படம் பேரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இன்டீரியர்ல அந்த கிளாஸ் பெயிண்ட்ல வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில பாதிப்படும் பாதிப்படாது. அப்ப ஸ்வேன் நிக்கஸ் சொன்னாரு, எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட். எனக்கு வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதுல 17 ஷேட் பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூல்ல வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் they are capable of finding 170 shades of darkன்னு ஒரு ஜோக் நினைச்சேன். பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல. யாரும் பிசி கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில மலேசியாவில் நான் இஸ்பா அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது. பிசி கேமரா நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ரா தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படின்னு இருக்காப்புல. ஏன்னா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா சொன்னா அந்த மாதிரி இருட்டுல எப்படி பார்க்க முடியும்னா நோ தி காலிபிரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதுல நேச்சுரல் லைட்ல இந்த படம் எடுத்திருக்கு. அது சொல்ல வந்தேன் நான். லைட்ஸ் ஃபுல்லா இது எவ்வளவு லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் காஸ்ட்ல பண்ணுங்க தெரிந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் இருக்கு. He is used to so much lights, but he has pulled it off so well. You know, that கை தேர்ந்த அந்த he is a veteran now by now and he has done it so beautifully well. Faces தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன,
அந்த ஃபேஸஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலைட் க்ளோஸ் பண்ணாலும் சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியான பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ் அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. பத்து இங்கோ பார்த்தா பாருங்கன்னு படம் பார்த்தா சில இவரு தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃபரெண்டாக சொதப்ப போறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்கூடாதுக்கா என்ன பண்றாரு, சட்டையை கட்டிட்டாரு சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்ன பார்க்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடி காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம தோக்க போறா இருந்தாலும் பார்த்தா போப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. I was totally sorry, pull this off. I never expected you to be a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்ம் நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷாட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி அந்த ரெண்டு நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். Pure humor. It's ஷாக் டாட்டியோட பெட்டர் ஹியூமர். She pulled it off without any dialogue. அப்புறம் ராமானுஜம் பாருங்க, இந்த மாதிரி வெளியே பார்த்ததே இல்லை. இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்னதாக ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்க. இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியா. You have been used only 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. There is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டான்சிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்தா போறோம். ஷீ யூஸ் இட் அஸ் a floor. இங்கிரிட் பர்க்மன் அப்படிதான் மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஷீ வாஸ் given just 2 scenes she got an Oscar for it. எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்பூர் லட்சுமி மாதிரி. Asini, I thank the camera which refused you behind it. Because the camera wanted her in front of it. ஸோ அவங்க பாருங்க, ஹாசினி பாருங்க, அது வெட்டர்ன் அப்படி தெரியும், லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணியிருப்பாங்க அந்த ரோல. ஸ்ருதி ஹரியன் ஆக்டிவிஸ்ட் பார்க்கும்போதே பயம் இருக்கு. ஏதாவது நல்லா இருக்குமா படம் பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா சொல்ற மாதிரி. ஆனா வந்து பார்த்தானா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்னைக்கு ஒரு டைட் க்ளோஸ் அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேற டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட்ல இவ்வளவு தான் இருக்கு, இன்னும் மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை கழிச்சிட்டீங்க க்ளோஸ் அப்ல. they all did it so well. சைடு கேட்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வராரு. they all did it so well. Two British actors, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்க எல்லாம் delight to watch. அதுக்கு ஈக்குவலா வரு வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் எல்லாமே பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தனி கொடுங்க, இதுக்கே எனக்கு நாக்கு தட்டு. எனக்கு மொத்தத்தை அப்படி இருக்குங்க, கனிமொழிக்கு அப்படிதான் இருந்தது மேடையில் பேசுனது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னாரு, சார் மலையாளிஸ்லாம் பாருங்க சார், அவன் பிரான்ஸ்ல போனாலும் மலையாளத்தில் பேசுறான், ஜெர்மனியில போனாலும் மலையாளத்தில் பேசுறான், இட்டலி போன மலையாளத்தில் சார் ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுறான், பிரான்ஸ்ல பிரான்ஸ், உங்க காதுல மலையாளம் மாதிரி விழுதுங்க. அவங்க எங்க போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் கேரளேட். அப்படிங்கிறப்ப வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராயோட ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோட இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ரா தான் மியூசிக். அவர் தன்னை தவிர வேற ஒன்றுத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொட்டி தான். என்ன இவ்வளவு கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, ஒன்று லூஸ் ஆகணும் இல்லை ஜீனிஸ் ஆகணும், அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டாரு. அப்ப அவரோட ஆக்சென்ட் பாத்தீங்கன்னா, ஐ saw your film my son, but that's because I went through heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raza Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஆக்சென்ட் பாருங்க, பிரிட்டிஷா லோக்கலா தெரியாது. அந்த அரங்கில் உட்கார மாட்டாரு, ஐ அரவுண்ட் அட் இட் சொல்ல மாட்டார், அரவுண்ட் அட் இட் உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி வருக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்வுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாம. அதுவும் இல்லை, தமிழ் பேசுற மாதிரி பேசுறான், இங்கிலீஷ் தான் பேசுறான். அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலா இல்லாம அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோன் இல்லாம நீங்க நடிச்சது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல் இட் ஆஃப் சோல். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ். அது
ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ Krishna for that. You pulled it off so well. And Gopi Krishna, you graduated as a producer, which you should have done at least 40 years back. So casting யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணாவுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல சொன்ன நடிகனா இருந்தா என்னடா பண்ணா மியூசிக் டைரக்டர் ஆடி பேசலாமே அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்கா நடிகர் ஆடுற வாய்ப்பு இருக்கு. நல்லா நடிக்கிறானா இல்லையோ ஆனா நடிகர் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிராபிக், ஒரு பக்கம் ஃபுல்லா டிராபிக் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்கு கோடம்பாக்கத்துல. நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமா இருக்கு கோடம்பாக்கத்துல. இந்த எக்ஸ்ட்ராடனரி பாருங்க, பார்த்திபன் பாருங்க, நீ புதுமையா நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளவுதான் சோதனை கொடுப்போம் அவ்வளவு கொடுப்போன்னு. அவரு நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னு ஐ நோ ஹிம் as மூர்த்தி பிஃபோர் he became பார்த்திபன் when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்க விக்கு வீணாக்கிறாங்க சார், நான் உங்களுதான் அப்படின்னு இல்லை. அப்போ வந்து மூர்த்தியா தெரியும், போஸ்ட்மேனா நடிப்பாரு தாவணி கனவுல. எங்க அப்பா ஒரு படத்தை அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு, பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவரு, அதனாலதான் நடிக்க வச்சாரு. இவர் பார்த்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கவிதை பாடங்கள் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தாரு, அப்புறம் பார்த்தாரு 4 பேர்ல ஒத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டாரு. யூ மேட் எ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்துக் கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து he had set his own goal, set his own flag, set his own path. Hats off to you பார்த்திபன். இவ்வளவு சோதனை வந்தாலும் நான் நானா தான் இருப்பேன் என்று சொல்றது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களுடையது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தா சித்ரானா வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. நான் குழந்தையார்களையும் பார்த்திருக்காரு. எனக்கு வயசாச்சு அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் who I'm seeing after a long time. இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு, கேமரா லென்ஸ் முன்னாடி இருக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயே பார்த்திருக்கேன், இல்லாத போது இருக்கும்போது பார்த்திருக்கேன், இது இல்லாத போது பார்த்திருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்திருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சம்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுறேன். நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டர் காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டைம்.